அல்லேலூயா. இன்றைக்கு தேவாலயத்திற்கு வருகிறவர்களின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே பேசியிருக்கிறார். சாலமோன் கட்டின ஆலயத்திலே சாலமோன் எந்த விண்ணப்பத்தை வைத்தாரோ அந்த விண்ணப்பத்தை நாம் தேவ சமூகத்திலே வைத்து இந்த ஆலயத்திலே அப்படிப்பட்ட நன்மைகள் வருகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஒரு விஷயாக நாம் யாவரு கண்களை மூடி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்களாக வந்து மெய் சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. என் ஆவியானவர் பேசுற சத்தம் இந்த சபைக்கு கேட்கட்டும். சபையிலே நீர் பேசும் பொழுது காதுள்ளவன் கேட்பான். உங்க சத்தம் ஒவ்வொரு ஆவிக்குள்ளையும் இறங்கட்டும். என்னை மறைச்சு பேசுங்கப்பா. நீங்க பேசுற சத்தம் கேட்கட்டும்பா. உங்க வார்த்தை எல்லா இடங்களிலும் பதிவாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடட்டும். இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இறங்கட்டும். நீங்க பேசுற சத்தத்தை கேட்க கிருபை செய். இயேசுவின் மூல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிங்க சிஸ்டர். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்திலே வைத்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். ஒரு காரியத்தை, ஒரு ஜெபத்தை பண்றார். என்ன ஜெபம்? ஆலயத்துல வருறவங்க வெறுமையா போகக்கூடாதுன்னு இந்த சாலமோன் ஒரு அழகான ஜெபம் பண்றாரு. ஒரு 12 காரியத்தை வைக்கிறாரு. இந்த காரியத்தின் நிமித்தம் வர்றவங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னு. அல்லேலூயா. நம்மளும் தேவனுடைய ஆலயத்துக்கு ரெகுலரா வந்து போறோம். அப்ப ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னு தெரியணும்ல. அப்ப சாலமோன் நமக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்க அந்த சாலமோனுடைய ஜெபத்தை எடுத்துக்கிறோம். என்ன வச்சிருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது, இதை நம்ம பார்த்துட்டு நமக்கு என்ன சொல்ல போறாருன்னு கேட்க போறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காரியத்துல அவர் பலிபீட தண்டையில வந்து நின்று அந்த புல்பிட்டுக்கு நேரம் கர்த்தருக்கு நேரம் கரங்களை விரித்து அவர் ஆலயத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஜெபத்துல கர்த்தர்கிட்டதுல அவர் பேசும்போது வானத்தையும் பூமியும் உமக்கு ஒப்பானவர் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தி ஆரம்பிக்கிறாரு ஒரு ஜெபத்தை. ஆண்டவரை நம்ம உயர்த்தி தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்பொழுதுமே உயர்த்துகிறதா இருந்ததுன்னா அந்த உயர்த்துதலின் மத்தியிலே விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது கட்டாயம் பதில் தருவார். அல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்களேன் சிஸ்டர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். என்ன செஞ்சாராம்? வாக்கு கொடுத்தத கரங்களினாலே செய்து முடித்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த சாலமோனுடைய ஜெபத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த சாலமோன்
கட்டின ஆலயத்தின் மகிமையை, அங்கே தேவன் விசேஷித்த பிரசன்னத்தை இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து இந்த சாலமோன் ராஜா ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. என்னன்னா, ஆண்டவரே, இந்த ஆலயத்துல நீங்க கொடுக்கிற காரியம், இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு மகிமையின் இந்த விண்ணப்பத்திற்கு பதில் எங்கள் ஆத்துமா, எங்களுடைய சரீரம், எங்களுடைய வீடுகள், எங்கள் குடும்பத்தார்கள் அவைகள் எல்லாவற்றையும் உணர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உணர்வடையுடைய காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போறாங்க? ஆண்டவர் ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்றவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகிறத சாலமோன் கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பித்தோடனே கர்த்தர் அதை அவங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்ப சொல்லும் பொழுது ஒரு மகிமையின் ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த ஜெபத்துல கர்த்தர் கட்டாய பதில் தருவாரு. ஆண்டவரே, நீர் வார்த்தையினால் சொன்னத கரங்களினால் நிறைவேற்ற போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். என்ன சொல்றாங்க? என் கரத்தினால் உனக்கு கொடுத்த வாக்க இந்த ஆலயத்துல நிறைவேற்ற போறாராம். அல்லேலூயா. என் கை செய்ய போகுது அத காரியத்தை. அப்ப உங்களுக்கு கிட்ட கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அவர் கரங்கள் அதை இந்த ஆலயத்துல நீங்க பண்ற விண்ணப்பத்தை இயேசு கேட்க போறார். ஆமென். இந்த ஜெபத்திற்கு கட்டாயம் கர்த்தர் பதில் தருவார். 16வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி, நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே. ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். வந்து நின்னு சொல்றவனுக்கு இவர் அழகா சொல்றாரு, நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. நீ ராஜாவா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா திரும்ப நீ தான் உட்காரணும். நீ தான் அந்த மேன்மையான இடத்தை அடையணும். யார் தெரியுமா? ஆண்டவரே, நான் எந்த போஸ்டிங்ல என்னை உட்கார வச்சிங்களோ, ஒன்று ப்ரமோஷன் கொடுத்து மேலே கொண்டு போயிருங்க, கீழே கொண்டு வந்துடாதீங்க. இத சாலமோன் ஆலயத்துல விண்ணப்பம் பண்றாரு. வந்து இந்த காரியத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்னும் உயர்வு அடையணும். அல்லேலூயா. இன்னும் உயர்வை அடைய வேண்டும். 17வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. என்னன்னா, உங்கள்கிட்ட கொடுத்தது உண்மையான வார்த்தைன்றது இந்த ஜெபத்துல இங்க வந்து யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு இனி மெய் என்று கர்த்தர் நிரூபிக்க போகிறார். நான் உன்கிட்ட கொடுத்த வாக்க நிறைவேற்றுவேன். நான் உங்ககிட்ட கொடுத்த காரியத்தை சொல்லுவேன், அதை செய்வேன். அல்லேலூயா. ஒரு சகோதரர் என்னை சந்திக்க வந்திருந்தாரு. அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா, அவர் ஜெபிக்க வந்தது வேற காரியம். ஆனா கர்த்தர் என்கிட்ட பேசக்கூடிய காரியம் எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என்ன காரியம் ஆண்டவரேன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, அவர் தன்னுடைய கால் வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லும் பொழுது, ஏன் என்ன காரியம் வலிக்குது அப்படி சொல்றீங்களேன்னா, இல்ல கால் ஒடிஞ்சிருச்சு, அதுல நான் பிளேட் வச்சிருக்கேன், அந்த பிளேட்ல போட்டிருக்க அந்த போல்ட் நட்டு இதெல்லாம் அங்க உள்ள இருக்கு காலுக்குள்ள, அது ரொம்ப பெயினை கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. என்னன்னா, நீ அந்த 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 பிளேட் எடுக்கிற காலம் நேரமும் வந்துருச்சு. இனிமே நீ என்ன நம்பிதான் நடக்கணும், அந்த பிளேட்டை நம்பி நடக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பிரதர் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா பாஸ்டர், நான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு கேட்டுறேன்னு அங்க போனாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, உங்க கால் எலும்பு இணைஞ்சு நாளாயிருச்சுங்க, இனிமே அந்த பிளேட் இருக்கக்கூடாதுங்க, எடுத்தா இனிமே உங்களுக்கு அது இருந்தா பெயின் தாங்கன்னு. அவங்க நேத்த முந்தினாலும் அந்த பிளேட்டை எடுத்துட்டாங்களாம். எடுத்த உடனே உங்க கால் நல்லா இருக்காது, நீங்க நடங்க கையலாம். என்னங்க எடுத்த உடனே? ஆமா, எடுத்த உடனே ரன்னிங் ஆயிரணும், இல்லைன்னா நீ உட்காந்துக்குவா ஓடுன்ட்டாங்களாம்.
கர்த்தர் சொல்றாரு ஒரு காரியத்தை, அவர் அங்கிருந்து ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆனா நான் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பல யோசனை இருந்துச்சு. மனுஷிகமா யோசிச்சிடக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் சொல்லிட்டேன் இந்த வார்த்தை. கொடுத்த உடனே கர்த்தர் இங்க ஆலயத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் வார்த்தையினாலே கொடுக்கிறதை அவர் கரங்களினால், அவர் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல, மனமாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பார். உங்ககிட்ட சொன்னதை அவர் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். சாலமோன் ஆலயத்துல வந்து சொல்றாரு, கேட்கிறாரு, என் ஜனம் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதை நீங்க செய்யணுப்பா. அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அப்படியே தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் 18 இருந்து. தேவன் மெய்யாகவே மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் மானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. எப்படி கேட்கிறான் பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. இந்த ஆலயத்துல உங்க கண்களும் உங்க செவிகளும் கேட்கிறாரியா? கேட்கிறாரியா? இங்க பாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை விட மேன்மையா தான் வைப்பாரு. நீங்க எப்படி இன்னைக்கு அப்பாட்ட பேச போறீங்களோ, நீங்க இந்த ஆராதனை முடிஞ்சோடனே ஜபிக்க போறீங்களோ, அதே காரியத்தை உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இன்னைக்கு அப்பா அதை செய்யணும் தான் ஆலயத்தின் மகிமையை என் பிள்ளைகள் கொடுக்க போறாங்க. அப்ப வந்த உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பாருங்க, ஆண்டவர் இயேசு தேவன் ஒரு காரியத்தை அங்க அவர் செய்ய ஆரம்பிக்கிறதை 27வது வசனம் பாருங்க சிஸ்டர். அதுலயே பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து. இந்த ஒவ்வொரு வசனமும் அங்க நிறைவேறுது. என்ன செய்யறாரு சிஸ்டர், நீங்க வந்து இப்ப வாசிச்ச காரியம் பாவ மன்னிப்ப ஆண்டவர் அங்க மன்னிக்க போகிறாரு. அது நடக்க போகுது. இந்த காரியம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பேசின ஒரு 12 காரியம் இருக்கு. இதை நம்ம இதை பார்க்கலாம். இதை ஆண்டவர் என்ன செய்யறாங்க, இதை நிறைவேற்றி கொடுக்க போறாங்க. கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க சொல்றாங்க. நான் உண்மையாவே இந்த இதை கேட்டுட்டேன், உன்னுடைய ஜபத்தை கேட்கிறேன், அங்க வந்து செய்யறவங்களுடைய ஜபத்தை கேட்கிறேன், அவங்க மன்னிக்கிறேன், அவங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்தத்தை கொடுப்பேன், அவங்களை அபிஷேகம் பண்ணுவேன், என் முகத்தை திருப்பி கொள்ள மாட்டேன், அவங்களுக்கு கிருபை அளிப்பேன், அவங்களுக்கு வாக்கு கொடுப்பேன், அந்த வாக்கை நிறைவேற்றுவேன், என் கையினால செய்து முடிப்பேன்னு கர்த்தர் அதை சொன்னபடியே செய்தார். நீங்க அதை நம்புனீங்கன்னா அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கட்டாயம் இங்க வானம் திறக்கப்படும், உங்களுடைய ஜபம்லாம் கேட்கப்படும். நீங்க யாரும் வெறுமையா போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில பஞ்சம் வராது, கொள்ளை நோய் வராது, வறட்சி வராது, சாவு வராது. வெட்டு கிளிகள் பட்சித்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிற இந்த ஆலயத்துல உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஒரு நல்ல பதில கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி நடத்த போகிறார். நிச்சயமா உன்னை உயர்த்துவாரு. ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார். நம்புறீங்களா? உங்க வெட்கத்துக்கு பதிலாக வருது, பலன் வருது, ஆசீர்வாதம் வருது. எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அங்கேயே உன் தலையை உயர்த்த போற. நம்புறியா? நீங்க நம்புனீங்கன்னா இந்த ஆலயத்துல நீங்க சொல்லக்கூடிய ஜபத்தை இன்னைக்கு கேட்க போறார். அவருடைய செவிகள் திறந்திருக்கு, அவருடைய செவிகள் திறந்திருக்கு.
உன் ஜெப சத்தத்தை கேட்க போறாரு. நீ பண்ணுகிற விண்ணப்பத்தை தேவன் கேட்டு அவர் நடத்த போறாரு. நீங்க எல்லாரும் அடிக்கடி வந்து இங்க விண்ணப்பங்களை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுவரைக்கும் வாழ்க்கை பண்ணல, இனிமே நடக்க போகுது. சில பெண்டிங் லிஸ்ட் எல்லாம் எடுக்க போறாங்க. எதெல்லாம் பெண்டிங்கா இருக்கோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய காரியம் எங்க ஆபீஸ்ல, நான் வேலை ஸ்தலத்துல அது பெண்டிங்கா இருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. அந்த பெண்டிங் பைபிள் இத ஃபைல கர்த்தர் இந்த நாட்கள்ல நீ ஆலயத்துல செய்யக்கூடிய விண்ணப்பத்தை கேட்டு அந்த ஃபைலை எடுக்கிறாரு. அல்லேலூயா. சிலருடைய ப்ரமோஷன் தேடி வருது, சில பேருடைய இன்கிரிமெண்ட் வருது, சில பேருடைய மாற்றத்தை நீங்க காண போறீங்க. கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல பண்ற விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு எதிராக இருந்தவனை தூக்க போறார். அல்லேலூயா. எல்லா காரியமும் பரலோக தேவன் கேட்டு ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து, பரலோக தேவன் கேட்டு பஞ்ச காலத்தில் உங்களுக்கு உதவி செய்து கர்த்தர் சகலத்திலும் நடத்த போகிறார். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 12 காரியத்தை கேட்பேன்றார். நீங்க வீட்டுல போய் இந்த 12 அதிகாரத்தை நீங்க வாசிச்சுட்டு ஆலயத்துல வந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு புரியும் அவர் எனக்காக. ஏன்னா இந்த ஜெபம் இங்க ஏறெடுக்கப்பட போகுது, இது எல்லாம் இங்க நடக்க போகுது. கர்த்தர் அதை உங்களுக்காக வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் சொன்னதை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் செய்ய போறாரு. அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்க விண்ணப்பத்தை கேட்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு கிருபை தர போறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர் உங்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர் உங்களை சகல நன்மையினால் ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவங்க அப்பாவை சொல்லி சொல்லி தான் சொல்லுவார். உங்க அடிமை என் தகப்பனுடைய தேவன், நீர் இதை கேட்டு. உங்க தகப்பனுடைய தேவன் கேட்டு தான் செய்ய போறாரு. அல்லேலூயா. சகலமும் விளங்க போகிறது. சரிங்க, அப்ப என் வாழ்க்கையில இயேசு எதை கொடுப்பார், எதை செய்வார்? இன்னைக்கு வந்து சொல்லுகிற பேச போகிற உங்களோட கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யாத்திராகம் 33:14 கொடுப்பா. இன்னைக்கு இங்க வந்து விண்ணப்பம் பண்றவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அதற்கு அவர் சொல்றாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இருக்கியா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்துல நீ விண்ணப்பம் பண்ணேன்னா, என் சமூகத்துல நீ விண்ணப்பம் பண்ணேன்னா, என் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிற உனக்கு முன்னாடி நடந்து போகிறது மட்டுமல்ல, இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன். ஆறுதலற்ற நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். என் சமூகத்துல. அப்படியா? நீங்க இந்த தேவ சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்றீங்களா? தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிறீங்களா? தேவ சமூகத்துல காத்திருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இந்த சமூகத்துல வரணும். தேவ சமூகத்துல வந்து சாலமோனை போல நீங்க விண்ணப்பம் பண்ணா கேட்பார், பதில் தருவார், பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவார். இங்க பாருங்க, பஞ்சமும் நிறைய விஷயங்களை கேள்விப்படுவீர்கள். எழுதியிருக்கா? கேள்விப்படுவீங்க, உங்களுக்கு வராது. கேள்விப்படுவீங்க, உங்களுக்கு வர. உங்க ஆமைன்னு கேட்கணுமே, உங்களுக்கு வராது. நல்லதா கர்த்தர் மாத்துவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதல். அங்கலாய்த்து போய் கடந்தேல, ஐயோ நடக்குமா நடக்காதா என்ன காரியம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க, என் சமூகம் இளைப்பாறுதல் உனக்கு கொடுக்குதுல்ல. இன்னைக்கு அந்த இளைப்பாறுதல் என் சமூகம் இன்னைக்கு கொடுக்கும். நம்பினவங்களுக்கு உங்க இருதயம் அடையிற சமாதானம் வேற யாருக்கும் இருக்காது.
நான் போற இடம்லாம் அங்கலாய்க்கிறேங்க, என்னை நொறுக்குறாங்க, என்னோட பேசுற காரியம். என் சமூகம் அங்க வரும் இளைப்பாறுதல் கொடுக்க, என் சமூகம் உன்னை துரத்திட்டு வரும். அப்படியா? என் சமூகம் உனக்கு துரத்திட்டு வரல, முன்னாடி வருது, முன்னாடி போகுது. அங்க போய் அவர் செய்ய போகிற வேலை உனக்கு இளைப்பாறுதலா இருக்கு. அதனால சொல்றாரு, இந்த சமூகத்துல நீ என்ன செய்யணும் பாருங்க. நம்ம போய் அக்கிரமங்களை செஞ்சிடக்கூடாது. வெளியில போய் நான் அக்கிரமங்களை செஞ்சுட்டு எதிரா நின்றுட்டு எனக்கு நன்மை நடக்கலையே ஆண்டவர் அப்படி சொல்லிடக்கூடாது. நாம நன்மை செய்கிறத கர்த்தர் நமக்கு தரணும், ஆசீர்வாதத்தை தரணும். என்ன ஆகுமோ 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு காரியம் இருக்கு பாருங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக, வாசிங்களே 10:9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இங்க கண் திறந்திருக்கு, காது கேட்டுக்கிட்டு இருக்கு, அப்பாவோட காது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கிருந்து உன் துதியின் சத்தத்தை, உன் துதியின் பாடல்களை, ஸ்தோத்திரங்களை ஆர்ப்பரித்து எக்கால தொனி போல நீ அதிகமா நீ ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க துதிக்க அங்க என்ன நடக்குமா? பூரிகைகளை தொனியாய் முழங்குவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஞாபகம் வந்துரும். உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சித்து தூக்கிட்டு வருவாரு. உங்களை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் நினைவு கூறப்படுவீர்கள். இங்க ஆலயத்தில் நினைப்பூட்டப்பட போகுதாம், நினைப்பூட்டப்பட போகுதாம். உங்களுக்காக உங்களை அங்கே மீட்கிறவர் வருகிறார். அல்லேலூயா. உங்கள் பகைஞர் அவங்க கண்ணு முன்னாடி உங்களை உயர்த்துவார். சத்துருக்களை மத்தியில ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவேன், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அங்க சத்துருக்களுடைய காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்மளை. ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப அங்க உண்மையா ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம போய் தப்பு பண்ணிட்டு யாருக்கா விரோதமா பேசிட்டு யாருக்கா விரோதமா செஞ்சு நம்ம போய் அவங்களோட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, இல்ல ஆண்டவர் எனக்காக அடிக்க உனக்கா இறங்க, அப்படி செய்யக்கூடாது. நீங்க நன்மை செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா உங்க பகைஞர் அங்க இருக்க மாட்டாங்க. உங்க பகைஞரை அவர் ஒருவேளை நல்ல குணமா கூட மாத்தலாம். ஆமாங்க, அவரை தூக்க வேணாம், நல்ல குணமா மாத்துங்கன்னா. உங்க முதலாளி நல்ல குணமா மாத்திட்டாருன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் தானே. அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாதது போல சில நற்குணங்களை அவர் வாழ்க்கையில கொடுப்பான். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை அங்க போய் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணிட்டேன்னு தவறு இது செஞ்சா, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 26:17 லேவியர். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார், இல்லாது இருந்தும் ஓடுவீர்கள். என்னன்னா தப்பு உங்க பேர்ல இருந்துருச்சுன்னா நீங்க கத்தட்ட வந்துடணும், சரண்டராக. இல்லைன்னா அது விட்டு கொடுத்துடணும். அப்படி நீங்க ஏதாவது அங்க பண்ணீங்கன்னா கத்தர் சொல்றாரு, அவங்க உன்னைய துரத்துவாங்க, நீ ஓடுவ. அது நடக்கக்கூடாது. அப்போ கத்தர் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணிட்டு போறவங்க நாம அங்க நீதி உள்ளவர்களா இருக்கணும். இந்த வசனம் தேவ சமூகத்துல அங்க என்ன செய்வீங்க? நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன்.
அவருடைய சமூகத்துல இருக்கிற முகத்தை திருப்புவாரு. தப்பு பண்ணியிருந்தான், நீங்க ஒப்புரவா இருந்தீங்கன்னா அவன் பக்கம் முகத்தை திருப்புவாரு. அல்லேலூயா. அவன் அங்கே தண்டிக்கப்படுவான். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறாரு. அங்க இந்த முகம் நம்மளை விட்டு திருப்பிடவே கூடாது. கர்த்தருடைய முகம் நமக்கு முன்பாகவே இருக்கணும். கர்த்தர் முகம் நம்மை விட்டு விலகிடக்கூடாது. கர்த்தருடைய அந்த 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 கண்கள் நம்முடைய அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க. கண்ணு, அந்த கண்ணு நம்மளை பார்க்கணும், அவர் முகம் நம்மளை பார்க்கணும், அவர் கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய முகம் நம்மளை விட்டு திருப்பிட்டா சத்தம் வந்துருவான். அப்ப நம்ம அவர் பார்வையிலேயே இருந்தா போதுங்க. பார்வையிலே இருக்கணும்னா நம்மகிட்ட என்ன காணப்படணும்? பரிசுத்தம் காணப்பட்டா அவர் பார்வையிலேயே இருப்பான். ஜெபத்துல இருந்தா, துதியில இருந்தா அவர் பார்வையிலே இருப்பான். எப்பொழுதும் அவரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இருப்பான். கண்ல இருந்து விலகிறதுனாலதான் சத்துரு உள்ள வந்துடுறான். ஓ, இவங்க பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க, இனிமே இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு வந்துடுறான். இனி கர்த்தர் ஒரு காரியத்தை, நன்மை செய்கிறவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, என் முகத்தை உங்ககிட்ட விட்டு நான் திருப்பக்கூடாது, அப்படி என் கண் முன்னாடி இருங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 32:25 ஜனங்கள் தங்கள் பகைஞருக்குள் அவமானப்படுத்தத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் யாருடைய ஒரு காரியம் அங்க நடக்குது. தேவன் ஆலயத்துல எப்படி பார்ப்பாரு? அவர் பார்க்கும் பொழுது ஆசாரியன் ஒரு 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 விசுவாசிகளை எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு வந்து நிறுத்தணும். இப்ப ஆலயத்துல வந்துட்டீங்க, ஆலயத்துல ஆரோன் இருக்காரு. ஆரோன் ஜனங்களை எப்படி நடத்தினாருன்னு அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க சிஸ்டர். யாத்திராகம் 32:25 ஜனங்கள் தங்கள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு. ஒரு காரியத்தை இது நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டோடைய சத்தியம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பகைங்கரை பத்தி முதல்ல சொன்னாரா? பகைங்கர் நான் என் முகத்தை திருப்பிட்டேன்னா பகைங்கர் உங்களை துரத்துவாங்க. நீ என் சமூகத்துல வந்து என் முகத்தை தேடு. அப்படி நீ என் முகத்தை தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது, என் முகத்துக்கு முன்னாடி இருக்கும்போது பகைங்கர் உள்ள வர முடியாதுன்னு சொன்னாரு. இங்க சொல்றாரு, ஆசாரியன் என்ன செய்யறாரு? தங்கள் பகைங்கருக்குள் அவமானப்படுத்தத்தக்கதாக. ஆசாரியர் யாரு? இப்ப ஆரோன் பாஸ்ட் என்ன செய்யறாரு? அவங்க நிர்வாணமாக்கி இருந்தாரு. ஒரு காரியத்தை, உங்க வஸ்திரம் குறைவுபடும் பொழுது நான் உங்களை கண்டிக்கணும். உங்க வஸ்திரம் ஆலயத்துல குறைபடும் போது நீங்க சரிப்படுத்தலைன்னா சத்துரு உங்களை மேற்கொண்டுருவான். கர்த்தருடைய முகம் உங்க அருவருப்பை பார்க்காது, கர்த்தருடைய முகம் திரும்பி கொள்ளும். கர்த்தருடைய கண்கள் அங்கே இப்படி செய்யறான்றத மோசேட்ட சொன்னது யாரு? மலை மேல இருந்த மோசேட்ட ஆரோன் இதை செய்யறான்னு சொல்லி சொன்னது யாரு? கர்த்தர் தான் சொன்னாரு. நீங்க எல்லாரும் வாசிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல, ஆனா பைபிள்ல எழுதிருக்கு, மலை மேல இருக்கிற மோசேட்ட போய் கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவன்கிட்ட சொல்றாரு, கீழே போய் பாரு, உன் ஜனங்கள் தங்களை தாங்களே அவமானப்படுத்தி கொண்டு தங்கள் வஸ்திரம் இல்லாத தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அங்க வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்க என்ன தேடல, கீழே போய் பாருன்னு சொன்னார். அங்க போனா கண்டுக்குட்டியை உருவாக்கி அங்க எல்லா பெண்களும் வஸ்திரம் இல்லாம களியாட்டுகள் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆரோன் துணை நிற்கிறாரு. ஆலயத்துல இது இருக்கக்கூடாது. அப்ப வஸ்திர குறைவு இருக்கக்கூடாது. நம்மள வஸ்திரம் குறைஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை உன் மேல இருந்து
நான் திருப்பிடுவேன். நான் திருப்பிட்டா பகைஞர்கள் உங்களை தேடி வந்துருவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கீங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 41:7. ஏகமா என் பகைஞர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து. என்னங்க அது? எப்படி வர்றாங்களா? முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு டைரக்டா வந்து பேசுறவன சொல்லல. நீங்க போயிட்டு இருக்கும்போது முணுமுணுன்னு ஏதோ சத்தம் கேட்கும். நம்ம போனதுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது வரைக்கும் பேச மாட்டாங்க. நம்ம கிராஸ் பண்ணி போனோன்னு போகுது பாரு அப்படின்னு முணுமுணுன்னு தான் பேசுவாங்க. நம்ம சில வேலைகளில் சில பேர் என்ன செய்வோம், 1000 பேர் முணுமுணுப்பான், அது எதுக்கு நமக்குன்னு போவோம். சில பேர் என்ன முணுமுணுப்பு அப்படின்னு உள்ள போயிடுவாங்க. பொண்ணையை பற்றி தான் முணுமுணுப்புன்னு எல்லாத்தையும் பேசிடுவாங்க. அப்புறம் ஆலயத்தில் வந்து அழுகிறது, என்னை பேசிட்டாங்க, என்னை பேசிட்டாங்க. எவனோ ஒருத்தன் பேசிட்டு போறானே, அவன் வாயை அடைக்கிறதுக்கு தானே உன்னை இங்கே ஆலயத்தில் கூப்பிட்டு வராரு. உன் மேலே அபிஷேகத்தை உன்னை அனுப்பும் போது உன் அபிஷேகத்தோட நீ அங்கே போகும்பொழுது அடுத்து எந்த தெருவிலையோ டெய்லி போயிட்டே இருக்கியோ அந்த தெருவில் உன் மேலே இருக்க அபிஷேகம் போயிட்டே இருக்கு. அப்புறம் என்ன ஆகும்? இந்த தெருவில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். கர்த்தர் அந்த வாயை அடைச்சிருவார். வரும்போது எப்போ பார்த்தாலும் நாய் விரட்டுது. இயேசு உன் கூட இருக்கிறான்ற ஞாபகமே இல்லை. இயேசு உன் கூட இருந்தானா நாய் எப்படி உன்னை கடிக்கும்? யாரோ சொன்ன நாய் எப்படியா விரட்டும்? அப்ப நீ உனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? பகைஞர் வந்துட்டாய், என்ன அவனாலும் விரட்டோம், என்ன அவனாலும் கடிச்சிட்டு போட்டோம், நான் அவர் முகத்துக்கு முன்னாடி நிற்பேன், அவர் என் முகத்துக்கு நேராக இருப்பார். அல்லேலூயா. அவரை பார்த்தா போதுங்க. கண்ட நாய் முணுமுணுக்குது, நாய் குலைக்குது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நாயினா குலைக்கதான் செய்யும், அதை கண்டுக்காதீங்க. இயேசு முகத்தை பாருங்க. அல்லேலூயா. நாய் குலைக்கதாங்க செய்யும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சூரியன் இறங்கி வந்து நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணி, அதோடைய மகிமையே வேறங்க. நீங்க சூரியனுங்க, நீங்க போய் நாய்கிட்ட போய் பேசிக்கிட்டு என்ன குலைக்கிறே, ஏன் குலைக்கிறாய், நீ குட்டி போட்டாயா, நன்கு வளர்ந்தாயா, இதெல்லாம் எதுக்கு? அதுகிட்ட போய் நம்ம வேலை வேற. சூரியன் நினைக்காது நாய் பொடி குலைக்குது. நம்மளை வந்து சூரியன் அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. போய்கிட்டு நாய்கிட்ட பார்த்துட்டு, சரி நாய் எதை பார்த்து குலைக்கும் அதை சொல்லுங்க, அதையாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் உங்களை குலைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? அது குலைக்கிறது அதை தான் குலைக்கணும். ஏன்னா அது சொல்லுவாங்க, அது மாடு கண்ணுக்கு தெரியும், ஆடு கண்ணுக்கு தெரியும், ஏதோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. எதுக்கு ஒன்னையே பார்த்து குலைக்குது? உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஏசப்பா தானே இருக்காரு. அதுல 100% மாற்றம் இல்லைல்லப்பா, மாற்றம் இல்லை. கர்த்தருடைய முகத்தை பாருங்க, அந்த பிரசனத்தை பெறுங்க. உங்க தெருக்குள்ள ஒண்ணுமே வாயை திறக்கவே முடியாது. நம்புறீங்களா? அதன் வாயை கட்டி போடுவாரு ஆண்டவர். இங்க பாருங்க, பகைங்கிற உங்ககிட்ட இருந்து தூக்கணும் தான் இன்னைக்கு ஆலயத்துல நீ விண்ணப்பம் பண்ணணும். நான் தூக்குவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதை மாத்த போகிறார். இங்க பாருங்க, அவன் முணுமுணுப்ப கேட்காதீங்க. அந்த வழியா போகும்போது வரும்போதெல்லாம் முணுமுணுப்பான், அதை நீங்க கேட்காதீங்க. கர்த்தர் சத்தத்தை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு விரோதமா பொல்லாங்கு செய்ய எழும்பி வந்தா அதை முறியடிச்சு போடுவாரு. சங்கீதம் 31:20 மனுஷருடைய, நீங்களே வாசிங்க, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். இது வந்து உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவமா எடுத்துக்கிட்டாலும் சரிதான். உங்ககிட்ட சொல்றாருன்னு நினைச்சுக்க வேண்டியதான். என்னென்னலாம் செய்வேன்றாரு. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்துல மறைவிலே மறைத்து, உனக்கு முன்னாடி என் சமூகம் செல்லுன்னார்ல, அது சொல்றாரு. அவங்கள மறைச்சுக்குமா, கண்ட நாயெல்லாம் குலைக்காத நம்மளை பார்த்து, அதெல்லாம் மறைக்க போறாரு இனிமே. இது வரைக்கும் குலைச்சிருக்கலாம், முணுமுணுத்திருக்கலாம், நம்மளை குத்தி பேசி இருக்கலாம்.
கேட்காத, கவனிக்காத. இனி ஓடு, இனி ஓட்டம் விசேஷித்ததா இருக்க போது. கர்த்தர் சொல்றாரு, அங்கே அந்த அகங்காரர்கள் என்ன செய்ய போறாங்களாம், ஆண்டவருடைய அந்த முணுமுணுப்பு சத்தத்தை கர்த்தர் எல்லாம் மறைச்சு ஒளிச்சு நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி. அப்படின்னா என்னங்க, மற்றவன் பேசுறதுக்கு நம்மளை வைக்க விட மாட்டார், மறைச்சிருப்பாராம். என் சமூகம் ஒன்ன மறைச்சிருக்கும் போது மத்த உன்னை ஈஸியா ஏளனமா பேச மாட்டான். அவன் வாய் மேல இது என்ன பல்லு மேல நாக்கு போட்டா, வாய் மேல நாக்கு போட்டா எனத்தையோ ஒன்ன போட்டு அவன் பேச மாட்டான். பாக்கு போட்டுட்டு பேசினாலும் சரி, உங்ககிட்ட பேச மாட்டான் இனிமே. அல்லேலூயா. பாக்கு போடுறதையும் தூக்க போறாரு. உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து இதுதான் நடக்கும். அவர் கூடாரத்துல என்ன செய்ய போறாராம், ஒளிச்சு வச்சு உன்னை காப்பாத்துவாராம். நீ விண்ணப்பம் பண்ண ரெடியா, நீ ஸ்தோத்திரம் பண்ண ரெடியா, நீ துதிக்க ரெடியா, உன்னை காப்பாத்துறதுக்கு அவர் ரெடி. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காப்பாத்துவதற்கு ரெடியா இருக்கிறார். சங்கீதம் 86 வசனம் 14. தேவனே 86:14. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். என்ன சொல்லணும் ஜெபத்துல? சொல்லணும், எழும்புறாங்க. கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த சமூகத்தை அவங்க இன்னும் பார்க்காம நிக்கிறாங்க. அதுதான் அவர் முகத்தை பார்க்கறது. அவர் சமூகம் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்குவாரு. சில பேர் உன்னை பேசிக்கிறவன், உன்னை தூசிக்கிறவன், அவர் உனக்கு முன்னாடி நிக்கிறத அவன் இன்னும் பார்க்கல, அவர் முகத்தை பார்க்கல. நீ அவர் சமூகத்தை பார்த்துட்டு வரேன்றத அவன் கவனிக்கல. அவனெல்லாம் துரத்தி அடிக்க போறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் எல்லாத்தையும் தூக்கி எறிய போகிற, மாற்ற போகிறாரு. சங்கீதம் 123:4. 123:4. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. என்ன காரியம்? அகங்காரிகள் இகழ்ச்சி பேசுறது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் மறைப்பாராம். நிறைய பேருடைய உள்ளம் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், காயப்படுத்த வார்த்தைகள்னால் நிரம்பிடுது. அதை தேவ சமூகத்தை வந்து ஊத்திரு. அவர் சமூகம் உனக்கு முன்னாடி வரும். நீங்க எப்ப போனாலும் என்ன செஞ்சாலும் அப்படியே அந்த கவலை, அந்த பாரம், அந்த அழுத்தம் உங்களை பாடாப்படுத்தி உங்களை என்ன செஞ்சு அப்படியே படுத்து போடுறது. அல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு தூக்கம் வரலையா. அவங்க வந்து தூங்குறதுக்கு தூக்கம் வராம ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு, ரொம்ப மன உளைச்சலாக, அழுத்தம் போல அப்படி இருந்துச்சா. அவங்க உட்காந்துக்கிட்டு, என்னடா அப்படி தூக்கம் வராம இருக்கே. அவங்க வந்து படக்குன்னு தூங்குற ஆளு, ஆனா தூக்கம் இல்லை. ரொம்ப தூக்கம் இல்லாமல் போட்டு மன உளைச்சலா இருந்துச்சான் அவங்களுக்கு. சரி என்ன செய்யலான்னு அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அங்கே இருந்துச்சான். பார்த்தோன்னே யாரு கொடுத்தாங்களே என்னன்னு சரி திறந்து பார்த்தா விதவிதமா கலரா அழகழகா அப்படியே பார்க்கவே ஆசையா இருந்துச்சான். சரி 2 ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவோம் சொல்லி அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டோடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே அந்த எரிச்சல், அந்த உணர்வு, அந்த இதெல்லாம் அப்படியே தணிஞ்சு அப்படியே தூங்கிட்டாங்களாம். தூங்கினோடனே அவங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே மனசுல பல குழப்பம். 30 வருஷமா அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சான். இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டோன்னே அவங்களுக்குள்ள இருந்த அந்த அந்த எரிச்சல், அந்த கோபம், அந்த ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துச்சு பாருங்க, அப்படி தணிஞ்சிருச்சான். அப்போ சுகர் பேஷண்ட் நாங்களாம் என்ன பாஸ்டர் செய்யறது, ஸ்வீட் திங்கிறதா? அது இல்லை, அந்த அர்த்தம். ஒரு காரியம் சொல்றேன். அப்ப நாங்க சுகர் பேஷண்ட்னு தெரிஞ்சே இந்த ஆள் பேசுறாரு பார்த்தியா, அதை சொல்லி காட்டுறாரு. 2 ஸ்வீட் எடுத்து அப்படியே வாயில வச்சோன்னே தொபக்கடின்னு உள்ளவே விழுந்து
அவங்க மனம் அப்படியே சமாதானமாகி அவங்க அப்படியே தூங்கி காலைல எழுந்தாங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, எவனாவது வீடு கட்டினானா, எவனாவது வண்டி வாங்கினானா, ஏன் ஸ்வீட்டு கொடுக்குறான்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சான். அவனுக்கு நீ வீடு கட்டின்னு வயிறு எரியும் பாரு, நீ கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்தேனா. ஏன் ஸ்வீட் கொடுக்குறாங்க தெரியுமா? அப்ப கொடுத்து ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குமா? என்ன நடக்குது? ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுறாரு. இருதயம் இப்படிப்பட்ட காரியத்தினால் நிரம்பி போயிருக்கு. அவன் சொல்றான், ஒரு இனிப்பு கொடுத்தவொடனே எனக்கு ஒரு அது அடைஞ்சிச்சுன்னு. ஆண்டவர், இன்னைக்கு நான் நம்புறேன், இந்த வார்த்தை உனக்கு இனிப்பான வார்த்தை தான். உன்னுடைய மன அழுத்தத்தை, உன்னுடைய அந்த இதை குறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அப்பா உன்கிட்ட பேசுறேன். என் சமூகத்தில் உன் விண்ணப்பத்தை கேட்பேன், உனக்கு ஒரு பதில் தருவேன். நிச்சயமா அது மாறும். உன் மனசுல அந்த உன் ஆத்மாக்குள்ள நிறைஞ்சிருக்கு பாரு, அந்த அவங்க பேசக்கூடிய அகங்காரிகள், அந்த இகழ்ச்சியான பேசக்கூடிய வார்த்தை உனக்குள்ள இருக்கு பாரு, அதெல்லாத்தையும் என்ன செய்ய போகுது? ஸ்வீட் கொடுக்கறது போல கர்த்தருக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. அடங்குமா, அப்படியே அடங்கி போகுமா. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீங்க அவர் சமூகத்தில் செய்யக்கூடிய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு, நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். எங்கே இருக்கும்? என் இருதயமும் என்னுடைய கண்ணும் இங்கே இருக்கும். நீ பண்ற விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டுக்கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு பாருங்க. என்னன்னா, எப்போ உனக்கு பிரச்சனை ஆனாலும் இங்க ஊத்திய ஆண்டவர் சமூகத்துல ஊத்திரு. யாருக்கிட்டையும் போய் வைக்காத. உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய எந்த நெருக்கம், கண்ணீர், போராட்டம் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து வச்சிருங்க. இங்க ஊற்றி அழுக. கண் திறந்திருக்கு. உன் அழுகைக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாரு. உன் இருதயத்தின் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் சொல்வாரு. எல்லா காரியத்திற்கும் வேண்டுதலுக்கும் மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவதற்கு நீங்க விண்ணப்பம் பண்ண ரெடியா? உங்க கண்ணீரை துடைக்க ரெடியா இருக்காரு. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ரெடியா? அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற ரெடியா இருக்காரு. நீங்க அவரை துதிக்க ரெடினா, அவர் உங்க சத்துருக்களை ஓட 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 விரட்ட ஏசு ரெடியா இருக்காரு. அல்லேலூயா. சங்கீதம் 22:7 என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் 22:27 வாசிங்க. 22:27 வாசிங்க. பூமியின் எல்லைகளில் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். என்ன செய்ய போறா? பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். உங்களை உயர்த்துறத பார்த்து ஓடி வர போறாங்க. உங்க கூட அவர் சமூகம் இருக்கிறத பார்த்து, என்னையா இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கிறேனா? ஏசு என்னோடு இருக்கிறார். இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஏசு. எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமா நான் நம்புறேன், இந்த சமூகத்துல உங்களுடைய ஜபத்தை நீ கேட்க போறாரு. முடிஞ்ச உடனே நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ கட்டாயம் சேங்ஷன் ஆக போகுது. நான் நம்புறேன். இந்த ஆலயத்துல ஆண்டோடைய கண்கள் திறந்திருக்கு. அவருடைய இருதயம் எந்த நாளும் நீங்க பேசுற சத்தத்தை கேட்க வாஞ்சையோட காத்திருக்கு. நீங்க பேசும் பொழுது கர்த்தர் அவருடைய சமூகத்துல உங்க ஜெபத்தை கேட்டு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நீங்க நம்பினா, இதுவரைக்கும் நீங்க அப்படி நம்பினீங்கன்னா, ஆண்டவரை துதிக்க 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 ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஜெபிக்க 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 கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சத்துரு விலகிட்டே இருக்கான். உங்க பாதுகாப்பு வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க நம்பினீங்கன்னா, நீங்க ஆண்டவரை துதிங்க. நீங்க துதிச்சு ஜெயம் எடுங்க.
அந்த சமூகம் உங்களை காக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த சமூகம் உங்களை நடத்துகிறத பார்ப்பீங்க. அந்த சமூகம் உங்களை உயர்த்துறத பார்ப்பீங்க. சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. ஆலயத்துல என்ன செய்யணுமா? கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை, என்ன நடந்தாலும் அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. நீங்க என்ன செய்யணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த அலங்காரம் தான் தேவை. பரிசுத்த அலங்காரம். நீங்க ஆராதனை கிளம்பி வரும்பொழுதே வீட்டுல உக்காந்து என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் என்னன்னா, இங்க அவர் இருதயம் திறந்திருக்கு. உங்க கண்கள்ல பார்க்க போறாரு. அவருடைய முகம் உங்களை பார்க்க போகுது. நீங்க திரும்பி போகும்போது அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி போகுது. உங்களை மூடணும், உங்க அக்கிரமம் விலகணும், உங்க பாவம் உங்கள்கிட்ட விலகணும். நீங்க பரிசுத்த அலங்காரத்தோட உள்ள வரும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, உங்க தொழுது கொள்ள கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாரு. அல்லேலூயா. சோத்திரம் சொல்ல சொல்ல நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? சோத்திரம் என்ன ரெடியா? உங்க ஆசீர்வாதத்துக்குள்ள போக ரெடியா? இங்க பாருங்க, நீங்க எல்லா நாளும் இப்படி இருக்க விரும்பலன்றாரு. நீங்க எல்லா நாளும் நீங்க தோத்தவங்களா இருக்கல விரும்பலன்றாரு. உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நீ வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லு. நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 கர்த்தர் சொல்றாரு, உன் ஆசீர்வாதத்துக்கு உள்ள போற, நீ சுதந்திரவாளி அடைஞ்சுதான் திரும்ப வருவேன். கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் உன் ஸ்தோத்திரத்திற்காக காத்திருக்கிறார். இங்கே ரோமர் 10:12 சொல்றாரு, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் உனக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடியா இருக்கார். நீ ஏழை கிடையாது. நீ ஏழையாவே சாவே நினைச்சிடாத. உன் சாவை மாத்துகிறவர் உன்னை ஐஸ்வர்ய சம்மனராய் உயர்த்த தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு. அப்படியே போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லைங்க. அல்லேலூயா. உங்க உயர்வை இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க மேல இன்னும் நீங்க உயர்வை அடையணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். வித்தியாசமே இல்லையா? வித்தியாசமே இல்லை. தொழுது கொள்ளுகிறவங்களுக்கு பெஸ்ட் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஒரு இயேசு எப்படிப்பட்டவர்? அந்த வசனம் சொல்லுது. கடைசியா முடியும் போது ஐஸ்வர்ய எப்படி போட்டிருக்கு? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கங்க. ஒரு பணக்காரர், ஐஸ்வர்ய சமணர்னா ஒரு ஐஸ்வர்யம் உள்ள பணக்காரர். இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போறீங்க. நீங்க இந்த வார்த்தை கூட ஒரு சின்ன ஒரு அடையாளம் ஒன்று சொல்றேன். இப்படியாடா பார்ப்பீங்க, இங்க பாருங்கடா, மேல இங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வசனத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆண்டவர் என்ன? ஐஸ்வர்ய சம்மன்னர். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. நீ ஒரு கல்யாணத்துக்கு போற, அந்த கல்யாண வீட்டில் 5000 மொய் செய்ய போற. 5000 இல்லை, 10,000 மொய் செய்ய போற. நீ சாப்பிடும்போது உன்னை சரியா கவனிக்கனா உன் மொய்ப்பணம் யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் உள்ளத்துல என்ன தோணும்? நான் எவ்வளவு மொய் செய்ய போறேன், அவன் 100 ரூபா 500 ரூபான்னு அவன் வைக்கிறான், நான் 10,000 5000 மொய் செய்ய போறேன். எனக்கு கடைசியா இருக்க எலும்பு துண்டை போடுறாங்க. அவனுக்கு எதாவது தெரியுமா? கல்யாண வீட்டுக்காரனுக்கு இயேசு ஐஸ்வர்ய சம்மனரா உன் வீட்டுக்கு ஒன்ன பார்க்க ஆலயத்துக்கு இங்க வந்திருக்காரு. அவர் வந்து நிற்கும் பொழுது அவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்க போறாரு. மொய்ப்பனை நிறைய செய்ய போறாரு. அவரை நீ கனப்படுத்தலைனா அவர் உள்ளம் எப்படி இருக்கும்? இந்த ஐஸ்வர்யத்தை புரியுதா? இந்த ஆலயத்துல அப்படி இருக்காரா? அன்னைக்கு நான் ரொம்ப ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்க போறேன்,
நீ எல்லாருக்கும் கொடுக்குற கணத்தை விட நீ எனக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் உன்னை உயர்த்த போறேன்னு நீ நம்புறியா? 100% உன்னை உயர்த்த போறேன் நம்புறியா? அப்படின்னா நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறது நிச்சயம் தானே. அப்புறம் ஏன் என்னைய தாமதமா பார்க்க வர்ற? நீ என்னை தேடுறது ஏன் என்னைய சரியா தேடவே மாட்டுற? நீ ஏன் என்னைய நான் உன்னை உயர்த்த போறேன்னு உனக்கு தெரிஞ்சும் என்னைய பார்க்கறதுக்கு இவ்வளவு நீ என்னைய துக்கப்படுத்துற? ஒரு நம்ம சாப்பிட போறக்கு அந்த இடத்துல மொய் செய்ய போறோம், 5000 10,000 செய்ய போறோம்னா நம்மளை அவன் கவனிக்கல. ஒரு மோதிரமே போடுறீங்க, அவங்க போய் 1,00,000 மோதிரத்தை போடுறீங்கன்னா நீங்க சாப்பிட போகும்போது அங்கெல்லாம் அப்படின்ட்டு போய் உட்கார மாட்டீங்க. நமக்கே எப்படி இருக்குன்னா அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? மதுரையிலலாம் கல்யாணத்துல எலும்பு இல்லை, நல்லி இல்லைன்னு வச்சுங்களேன், கடிக்கிற நல்லி இல்லைன்னா அருவாதான் அங்க பேசும். அந்த கல்யாண மண்டபத்தையே சண்டையாக்கி உடைச்சே போட்டுருவாங்க. அங்கதான் பயங்கரமா இருக்கும். இங்க பாருங்க ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, ஐஸ்வர்ய சம்பன்னர்னு பார்க்கும்போது இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு. நான் வந்து நிற்கும் பொழுது என்னை அப்படி கவனிச்சா, என்னை பார்த்தா எப்படி இருக்கும்? சங்கீதம் 41:12, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே என்னை நிலை நிறுத்துவீர். தாவீது எவ்வளவு அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. ஆசிங்க சிஸ்டர். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். அல்லேலூயா. உன்னை தாங்குறவரே அவர் தான். அதுதான் சொல்றாரு, நான் உன்னை தாங்க ரெடியா இருக்கேன், ஆனா நீ என்கிட்ட வர மாட்டுற. உன்னை புறக்கணிச்சு தள்ளுறாங்க, அவங்கள விரட்டி திரியிற, அங்க போய் நிக்கிற. நான் உன்னை தாங்க ரெடியா இருக்கேன்னு ஏசப்பா உங்களை பிள்ளைகளை கூப்பிடுறது போல அரவணைச்சு அணைக்கிறது போல ஏசப்பா ரெடியா இருக்காரு. என் பிள்ளைகளே நீங்க என்கிட்ட வாங்கன்னு நிக்கிறாரு. அல்லேலூயா. தாங்குறாராம். சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உங்க அடைக்கலம் யாருங்க? யாராவது உங்களை அடைக்கலப்படுத்துறாங்க, கூட்டு போய் உனக்கு தேவையானதெல்லாம் தரேன், உனக்கு எல்லாத்தையும் தரேன், உனக்கு நன்மை தரேன், எவனாவது செய்யறானா? யாராவது ஒரு நன்மை கொடுக்குறானா? ஆனா நன்மை கொடுத்துட்டானா பின்னாடி என்னமோ செய்ய போறான்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் உங்களை பத்தி ஆகா ஓகோண்டானா முதல்ல யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆகா ஓகிட்ட தான். முதல்ல அவரு தான் உங்களுக்கு பின்னாடி. எங்க பாஸ்டர் அழகா சொல்லுவார் அடிக்கடி, பாஸ்டர் எவனா உயர்த்திட்டானா நீ அவனை ஞாபகமா வச்சுக்க அப்படின்னுவாரு. இயேசுவை சொல்லாம ஒருத்தன் பாஸ்டர் உயர்த்துறானா நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னு எனக்கு சொல்லி கொடுப்பாரு. பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து, ஆமா ஞாபகம் வச்சுக்க அவனை அன்றுவாரு. பாஸ்டர் யாருமே உயர்த்திடக்கூடாது. இங்க யாரை உயர்த்தணும்? யாருங்க இங்க இந்த எல்லாத்தையும் கொடுத்தவர் யாருங்க? என் திறமையா, என் பாடலா, என்னுடைய சிந்தனையா, என்னுடைய செயல்பாடுகளா, என்னுடைய வசனங்களா, இதா எல்லாமே அவருடைய தானங்க. நீங்க அவரை தானங்க உயர்த்தணும். எங்க அழகா சொல்லுவாரு, எவனா ஒருத்தன் உன்னை உயர்த்திட்டானா ஞாபகம் வச்சுக்க, பார்த்து வச்சுக்க அவனை. அவன்தான் அருமையான ஆளு. நீ சங்கீதம் 37:39 நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமா, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அவனுக்கு அவர் தான் வந்து பாதுகாப்பு கொடுப்பாரு. வேற யாரு இங்க பாருங்க, உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருந்தா பாதுகாப்பு கொடுக்கறவன் கோடி பேரா இருப்பான். உங்களுக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யறவன் நிறைய பொருள் இருந்து நீங்க எதா கொடுத்து எதை வேணாலும் செய்வான். உங்களுக்கு இக்கட்டுன்னு போய் நிற்கும் போது அடைக்கலம் கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் உண்மையான சிநேகிதன். இயேசு சொல்றாரு, இக்கட்டு காலத்துல உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் நானே. அல்லேலூயா. இயேசு உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர். கடைசியாக ஒரு வசனத்தை நீதிமொழிகள்
கடைசியா முடிப்போம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். எப்படி? நீங்க சரியா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கும் ஆலயத்துல அடைக்கலம் இருக்கு. உங்க பிள்ளைகளை இங்க அடைக்கலமா கொண்டு வந்து சேர்ப்பாரு. யாருடைய? கர்த்தருக்கு பயப்படுறவன். கர்த்தருக்கு பயப்படுறவன் எதை விட்டு விலகி வருவானா? பாவத்தை விட்டு விலகுவான். பாவத்தை விட்டு விலகிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாரு. பரிசுத்த அலங்காரத்துடனே அவன் தொழுது கொள்ள ஆரம்பிப்பான். அவன் இக்கட்டு காலத்துல கர்த்தர் அடைக்கலமாய் வந்து நிற்பார். அவன் நெருக்கம், அவனுடைய தேவைகளை அப்ப கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வலங்கால் படியிடலாமா? அந்த ஆண்டவரை நாம நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, என் சமூகத்துல நான் வைத்திருக்கிற நன்மையை உனக்கு தரப்போறேன். சாலமோன் கட்டின ஆலயத்திலே சாலமோன் 12 விதமான விண்ணப்பங்களை வைத்தான். நீங்க இந்த 12 காரியத்துல எந்த காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றணும்னு ஏசப்பாட்ட கேட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்டான். இன்னைக்கு நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ அதை கட்டாயம் ஏசப்பா உங்களுக்கு தரப்போறார். உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்த போறார். சில செழிப்பை நான் பார்க்கிறேன். வனாந்தர வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது. ஆண்டவர் சில செழிப்பை கொடுக்க போகிறார். நீ ஆலயத்துல வந்து என்ன கேட்க போறியோ, என் கண் உன்னை பார்க்குது, என் முகம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, என் செவி நீ ஜெபம் பண்றதை கேட்டுக்கிட்டு இருக்குன்றார். நீங்க பேசுங்க. நிச்சயமா இப்ப நீங்க பேசுறத கட்டாயம் ஏசப்பா கேட்பார். உங்க ஜெபம் இந்த ஆலயத்துல கேட்க போகுது. சாலமோன் சொன்னது போல கர்த்தர் கண்கள் திறந்திருந்து உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க போகுது. உன் பகைஞர் உன்னை விட்டு விலகணுமா? இந்த உலகத்தில் உள்ள பஞ்சம் உன்னை தொடாம இருக்கணுமா? இந்த உலகத்தின் காரியம் உன்னை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு பாவத்தை விட்டு விலகி இருக்கணுமா? நீ இயேசுவை நம்பி இருக்கும் பொழுது, நீ தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவனுடைய உதவியை நீ நாடும் பொழுது, உனக்கு எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் நெருக்கத்தில் இருந்தும் அவர் உனக்கு அடைக்கலமாய் இருந்து உன்னை விடுவித்து உன்னை சாட்சியா வைப்பார். என் சமூகம் உனக்கு முன்னாடி போகுது. என் முகம் உனக்கு முன்னாடி இருக்க போகுது. என் முகம் உனக்கு முன்னாடி இருக்க போகுது. நான் இளைப்பாறுதல் கொடுக்க போறேன். உன் வியாதியை விடுதலை ஆக்க போறேன். பாவம் மன்னிப்பை கொடுக்க போறேன். உன்னிட்ட இருக்கிற நிந்தை அவமானத்தை நான் நீக்க போறேன். நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ பேசுற வார்த்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறான். தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு பிள்ளைகள் வேண்டுதலை விண்ணப்பங்களை வைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவங்க மேல உங்க சமூகம் இறங்கட்டும். உங்க சமூகம் இவங்க மேல இறங்கட்டும். உம்முடைய முகத்தில் உள்ள பிரகாசம் இவர்கள் மேல பிரகாசிக்கட்டும். இவங்க கடந்து போகும் பொழுது இவங்க தெருக்கள் இல்லை, உங்க வீட்டுல அந்த பிரகாசம் அப்படியே இவங்க எங்க இப்ப போறாங்களோ அந்த இடம் பிரகாசமாகட்டும். அங்க இருக்க இருள் விலகட்டும். அங்க இருக்கிற சகல காரியமும், பிசாசின் தந்திரங்களும் துன்மார்க்கரின் கிரிகைகளும் விலகி போகட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.